நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஓ ஒரு 3 lakhs டீல் அங்கே வச்சு பார்ப்போம். சும்மா கதை பேசிட்டு சீக்கிரம் வாங்க வாங்க. சார் அவங்க கிளம்பிட்டாங்க. நாமளும் போலாம். வினு தானே அது? வண்டி நிறுத்துறா. என்ன விசேஷம்? நான் கொஞ்சம் வேலையா போறேன்டா. கீரை எல்லாம் கொடுக்கறதுக்கு. வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? கீரை எவ்வளோ? அது எதுக்கு எடுக்கிறீங்க? நல்லா இருக்கு. கடையில் கொடுக்க வேண்டியது. என்ன பண்ற நீ? எதை பார்த்தாலும் அப்படியே எடுக்க வேண்டியது. கொஞ்சம் உருப்படுற மாதிரி எதாவது பண்ணா விட்டுறாதீங்க. நகரா நகரு. அது சரி, மறுபடியும் தனியாக தான் இருக்கணுமா? எப்படியாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். மாமா மூக்குப்படி இருக்கா? இல்லையா? ஹலோ சார், ஒருத்தர் 2 பேக் நிறைய சரக்கு கொண்டு ஸ்கூல் கிரவுண்ட் போறான் சார். ஹலோ ஆபீசர்ஸ். எஸ் சார். ஓகே சார். கம் ஃபாஸ்ட். கோ ஃபாஸ்ட். சூழ்நிலைகள் தான் ஒவ்வொருவரையும் லஞ்சம் வாங்குறவங்களா மாத்துது. ஆமா சார். என்னாச்சு, சரக்கு வந்துருச்சா? இல்லை சார், வரல. நான் கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன். சார், அப்புறம் என்ன நடந்தாலும் நான் போலீஸ்க்கு காட்டி கொடுக்க மாட்டேன். சார், இங்கே நில்லுங்க. நான் டீல் பண்ணும்போது ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். சரி. ஓகே சார். அட கடவுளே, நீ என்ன மட்டும் காப்பாற்றணும் எப்படியாவது. வசு, வண்டி ஏறா. ஏறுங்க பாய். எடு, சீக்கிரம் எடு. வினோ, நான் வந்துட்டேன். பார்த்துட்டேன். கிளாடு, நீ இங்கே இரு. நீ ஒன்றும் அங்கே வர வேண்டாம். நான் போய் எடுத்துட்டு வரேன். போ, உள்ள போய் உட்கார். வாசு. கிளாடு ப்ரோ, கவலைப்படாதீங்க, சரக்கு கிடச்சிரும். தைரியமா இருங்க. நீ பார்த்துட்டியா? அப்ப சரக்கு எடுத்துட்டு முன்னாடி வா. ஸ்கூல் கிரவுண்டு தான். சீக்கிரம் வாங்க சார். ஹலோ. சார், அவன் வந்துட்டான். சார், லைன்லேயே இருங்க, கட் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவங்க வந்தா அவங்க கிட்ட என்ன அனுப்பக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து என்னையும் சேர்த்து. சரி, ஓகே, நீ போ, நான் லைன்லேயே வெயிட் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஐயோ சார், அவங்க வந்துட்டாங்க. அவங்க தான் சார். ரைட் ஃபாஸ்ட். வெயிட் அகப்பா இளநீ. சார், வேகமா வாங்க. வண்டி எடு. ஓகே, சீக்கிரம் வண்டி எடு. அவன் போறான் பாரு. வலிக்கு விழுந்துறாத, பாத்து. ஃபாஸ்ட். போ போ, கொஞ்சம் சீக்கிரம். அவனுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை பிடிக்கணும் சார். வலிக்கிறாத, ஃபாஸ்ட். இப்ப பாரு, நாங்க யாரும் காட்டுறோம். சீக்கிரம். டேய், இங்க வாடா. வா வா வா. டேய், இங்கடா போற? இருங்க. வாடா. டேய். நில்றாங்க. நான் பிடிக்காதனால வேற ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியா? பிடிங்கடா அவனுங்க. எங்க ஓட? நான் கீரை வைக்க வந்தேன். கீரை கீரை. அவனை எனக்கு வேணும். கீரை மாட்டிடுங்க. கீரை கை வைக்காதீங்க. கொடுத்துறாதீங்க. ஐயோ,
ஐயோ அது கீரை தான், என்ன விட்டுருங்க. ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாது. ஐயோ ஐயோ போச்சு. ஐயோ கீரை கீரை, ஐயோ கீரை 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 எடுத்து கொடுங்க. ஐயோ சார் உண்மையா சொல்றேன் சார், அது வெறும் கீரை தான் சார், என்ன விட்டுருங்க. ஐயோ 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 கொரோனா கொர்றா மாஸ்க் போடு சார். மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுற பீட்ரு மாஸ்க் போடு. சார். அந்த கீரையோட விலை உங்களுக்கு தெரியாது சார், என் வாழ்க்கையே போச்சு சார். சதீஷா மாஸ்க் போடு. கீரைக்கும் சரக்கும் எல்லாத்துக்குமே கொரோனா தான். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மூஞ்ச காமிடா நாயே. கொரோனா தொத்திக்கலாம், தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க. போங்க போய் மாறி சொல்லுங்க. ஐயோ சரக்கு எல்லா சரக்கும் குழி தோண்டி புதைச்சிருங்க. ஒன்றும் இவங்களுக்கு கிடைக்க கூடாது. சார், mask சார். சாரி சார் 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 எல்லா பாட்டிலையும் ஊத்துறாதீங்க சார், ஒரே ஒரு பாட்டில் மட்டும் கொடுங்க சார். உள்ள அது இல்லாம என் பையன் துடிக்கிறான். ஐயோ என்னால என்ன பண்ண முடியும்? நீ அந்த மாஸ்க் போடு. டேய் உனக்கெல்லாம் வச்சிருக்கேன்டா ஒரு நாளைக்கு. உங்களை கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ஒரு சரக்கு பாட்டில் கொடுங்களேன். முதல்ல மாஸ்க போடுறா. அட கடவுளே, அண்ணா இப்படி பண்ண வேண்டாம்னு நீயாவது சொல்லக்கூடாதா சார்? சரக்கு இப்படி எல்லாம் ஊத்தக்கூடாது சார். எனக்கு வேணா ஒரு பாட்டில் கொடுங்க. முதல்ல மாஸ்க் போடு. மாஸ்க் போட்டா தருவீங்களா? முதல்ல மாஸ்க் போடு. ஆ. ஆ. அண்ணா ஆ என்ன பிரச்சனை? நம்ம சந்திரனோட பையன் வினு இருக்கான்ல, அவன் கையில இருந்தா இந்த சரக்கு பாட்டிலெல்லாம் பிடிச்சிருக்காங்க. விஷயம் என்னன்னா அவனுக்கு கொரோனா இருக்கு. உயிரோட திரும்பி வந்தானா சரி. கடவுளே, டேய் சுமாரா. என்ன கொல்ல கூட்ட போறீங்களாடா? ஐயோ ஐயோ டேய் என் சுமாரா, சொப்னா. போன கொடு. சொப்னால அப்புறம் என் பாத்துக்கலாம். லவ்வரியா சொப்னா. எல்லாம் முடிஞ்சிருச்சு குமாரா. முருகா, எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது முருகா. ஷோமி, உனக்கும் கிடைக்கல, எனக்கும் கிடைக்கல, ஒரு நாய்க்கு கூட கிடைக்கல. 30 பாட்டில் சரக்கு அங்க பாரு, மண்ணோட மண்ணா போய்கிட்டு இருக்கு. தள்ளி நில்டா. லிட்டில் எமோஷன். சிபு சாரே, நம்ம 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு கடைசியில் இப்படி ஆயிடுச்சு பாத்தியா? என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு. ஐ எம் வெரி சேட். Me too. கடைசி ஒரு படி மண்ணு என் கையால போடுறேன். ஆத்மா சாந்தி. டேய் டேய் டேய், பின்னாடி போ. ஒரு பாட்டில் கூட தரலடா இவனுக்கு. என்னால தாக்கவே முடியலடா. இந்த உங்க டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வந்துருச்சுல? வந்துருச்சு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க, சமாதானமா? இப்போ நான் போலாம்ல? தள்ளுங்க. போகிறதா? மாஸ்க் போடு. உங்களுக்கு பாசிட்டிவ். பாசிட்டிவ் தானே? கோவிட் பாசிட்டிவ்னு சொன்னேன். நல்லா செக் பண்ணிட்டீங்களா? என்னடா சாபு உனக்கு பிரச்சனை? நான் உன்னை சொல்றதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். நான் உன்னை நீ கிஸ் பண்ணேன்ல, எனக்கு கொரோனா இருக்கு. ஐசோலேஷன் வார்டில் 2வது நாள் இருக்கேன்.
உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. உனக்கும் வந்துருச்சோ? சரக்கு ஏதாவது இருக்காரா? இனிமே எங்க போனோம்? சீக்கிரமா நட. எங்க போறீங்க? ஏய் நில்லு நில்லு நில்லு. உனக்கு ஒன்று தெரியாதா? வினுக்கு கொரோனாவாமா. என்னோட கஷ்ட காலத்துக்கு நேற்று கடைக்கு வந்திருந்தான். எனக்கும் பரவிடுச்சு மச்சான். இப்பதான் ஹெல்த்லேருந்து கூப்பிட்டுறாங்க எனக்கும் கோவிட் டெஸ்ட் பண்ணணும்னு. சிரிக்கிறியா? அடே மச்சான், டேய் அவனுக்கு சுரேஷ் கொரோனா பக்கத்துல ஒண்ணும் வராத, கிடையாதுடா. முன்னாடி தள்ளியே நில்லு. ஊருக்குள்ள டேய் எவனோ சுரேஷ், சும்மா கிளப்பி விட்டுட்டு டேய் இருக்கான்டா. சுரேஷ், ஏய் டேய் தம்பி. குழந்தை மேல கை வைக்காத. என்னடா? டேய் அவன் டெஸ்ட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நீ எதுக்குடா சிரிக்கிற? டேய் அவனை கொரோனா ஐசோலேஷன்ல வார்ட்ல மாத்திருக்கான்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் வந்துச்சு. டேய் உனக்கும் பரவி இருக்கும்டா. எதுக்கும் நீ போய் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கோ மச்சான். கொரோனா வந்தா உயிரே போயிடும். எங்க டெஸ்ட் எங்க எடுக்கறாங்க? இங்க பக்கத்து ஹாஸ்பிட்டல். தாலுக்கா ஆஸ்பத்திரியிலயா? டாக்டர் எங்க இருக்கீங்க? யாரு டெஸ்ட் எங்க எடுக்கறீங்க? டாக்டர் என்ன பண்ற நீ? எங்க டெஸ்ட் டெஸ்ட் எங்க கொடுக்கறது? என்ன வேணும் உனக்கு? ஐயோ டாக்டர் கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்களா? அந்த வார்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அங்க இருக்கு. அது எதுக்கு அவ்வளவு தூரத்துல வச்சிருக்கீங்க? அவன் டாக்டர் தொட்டுட்டான். வினோ வினோ டேய் வினோ எங்கேயாவது இருக்கியாடா? டேய் கேக்குதாடா? நான் தான்டா சுரேஷ். சுரேஷ், நான் இங்க இருக்கேன்டா. வண்டி நிறுத்துங்க. ஏய் நீ எப்படா வந்த? நான் இப்போதான்டா வந்தேன். உயிரோடு இருந்தா அப்புறம் பார்க்கலாம். டேய் பயப்படாதடா, செத்துற மாட்டேன். இங்க முட்டை பால்லாம் கிடைக்கும், உனக்கும் கிடைச்சிடும். அண்ணா இங்கே வாத்து முட்டை கிடைக்குமா? சைனீஸ் முட்டை இருக்கும். இந்த வினுக்கும் சுரேஷ்க்கும் 28 நாள் ஐசோலேஷன் முடிஞ்சிருச்சு. அதே சமயத்துல அந்த ஊர்லயும் நிறைய விஷயம் மாறிடுச்சு. அப்பா ம் நான் ஒரு விஷயம் பேசணும். இங்கே பாரு நான் பார்த்த மோவலை, இந்த கல்யாணத்தை விட்டுட்டு அந்த வினு பையன் கூட ஓடி போயிடலாம் நினச்ச. அப்பா இந்த ஃபேனில் தூக்கு போட்டுப்பேன். ஒரு வாரம் முன்னாடியே கல்யாணம் பண்ண முடியுமா? ஆஹா வினோ இங்க வர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி கொரோனா வந்தவங்களுக்கு திருப்பியும் கொரோனா வரணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு ஆண்மையே இல்லாம போயிடணும், மரணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சோஷியல் மீடியால போடுறதெல்லாம் நம்பிட்டு தன்னோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சப்போ உயிருக்கும் மேலா நேசிச்ச சொப்னா அவளோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா. வேற வழி இல்லாம மனோ அந்த வீடியோவை லோக்கல் சேனல்ல சுபேருக்கு வித்துட்டான். லோக்கல் சேனல்லையும் யூடியூப்லயும் அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டே போயிருச்சுங்க. ஆல் தி பெஸ்ட். தான் ஒரு பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இருந்த எஸ்ஐ சார் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை தியாகம் பண்ணிட்டு தஞ்சாவூருக்கு பனிஷ்மெண்ட் லெட்டர் வாங்கி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டாருங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயே வேணா இரு 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 இந்தா இதை பிடி. ஆக்சிடென்ட் அலவன்ஸா சார்? இல்லை இல்லை இது சஸ்பென்ஷன் ஆகுது. இப்போ என்னால் இதான் முடியும். கொஞ்ச நாளில் டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்கி கொடுக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். சார், சார். முந்திரி கொடுங்கம்மா, கொடுங்க. டேக் ரெஸ்ட் டேக் ரெஸ்ட் ரெஸ்ட். போலீஸ் ரைடு பண்ணி பிடிச்ச சரக்குல 30 லிட்டர் திருடி சாப்பிட்ட சாபு சாருக்கு தன்னோட வேலையில பண்ண தப்புக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருச்சு. Cheers. அட கோட்ஸ் அண்ட் பாய்ஸும் கிளாடியும் காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ எப்போ வந்த? சப்ஜெக்ட்ல இருந்து நேரம் இங்கே தான் வரேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. லிவர் கட்டிங் போடுற. எத்தனை நாள் குடிக்காம இருக்கிறது? கை காலெல்லாம் வரைச்சு போச்சு. என்ன பாய் சரக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சோகமா இருக்கீங்க? கிளாடூஸ் ஹாப்பி தானே? டேய் கிளாஸ்ல சரக்கு அப்புறம் ஒன்று என்ன? பிளாக் டீயை சூடு பண்ணி அதை ஆறுன அப்புறம் பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கேன். லைட்டா எரிச்சல் இருக்கும், சீக்கிரம் குடிச்சிரு. அந்த அளவு எரிச்சல் இல்ல, விஸ்கி மாதிரி தான் இருக்கு. பேச்சை கேட்கும் போதே தெரியுது இவனும் முட்டாளாதான். 12 வயசுல இருந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்ச கிளாடு 35 நாள் சரக்கு கிடைக்காம இருந்தப்போ அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த 28 நாள் ஐசோலேஷனுக்கு அப்புறம் கோவிட் நெகட்டிவான வினுவும் சுரேஷும் நார்மல் லைஃப்க்கு வந்துட்டாங்க. இந்த எனக்கா? ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் வரேன். தேங்க்யூ. நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ. தேங்க்யூ. ஏய் எல்லாரும் கை தட்டுறாங்க. ஏய்
செலிபிரிட்டி ஆயிட்டமாடா. ஓவரா பண்ணாதடா நீ. தேங்க்யூ தேங்க்யூ. வெளி உலகம் பார்த்து எவ்வளோ நாளாயிடுச்சு. அப்பாடா. எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்து என்ன மச்சா பண்ண போறோம்? என்னடா பண்றது? டாஸ்மார்க் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ போய் சரக்குலாம் வாங்குறது கஷ்டம் தான்டா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா, எப்படியாவது வாங்கிடலாம். நீ ஃப்ரீயா விடு. செல்லம், அப்படின்னா இன்னைக்கு அடிக்க வேண்டிய சரக்கு என்கிட்ட இருக்கு. வாடா மச்சா. வா வா வா. போதுமாடா? போதும் தண்ணி போதும். ஓகே. அப்பனுக்கு, தாத்தனுக்கு, பாட்டனுக்கு. அங்க பாடுறா. அண்ணா 2 கிலோ மட்டன் இந்த பீஸ் கொடுத்துருங்க. ஏய் புடவை ஒழுங்கா காட்டு. இடுப்புலாம் வெளில தெரியுது. கண்ட பொறுக்கியும் பார்க்கறானுங்கள. மச்சான், எல்லாமே முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்டா. Cheers. வேற கிளாஸ் இல்ல மச்சான். சும்மா மச்சான். இந்த கதை இங்கே முடிய போகுது. கொரோனா இல்லை, அவங்க அப்படியே வந்தாலும் நம்ம அதை தாண்டி நிற்க முடியும்.